Welcome back to the show ஸ்நேகிதியே. இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்ட் பெண் என்னும் பிரம்மா. ஸ்நேகிதி நேயர்களுக்கு சென்னை ஸ்பெஷாலிட்டி கிளினிக் டாக்டர் மீரா ராகவனின் கனிவான காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரட்டை விடுவது அபாயகரமானதா இல்லை நம்ம சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஒரு யூரோகைனகாலஜிஸ்ட் குரட்டை விடுறதை பற்றி பேசுகிறாங்க, இதில் என்ன அப்படி அபாயமாக இருந்துடக்கூடும், நல்லா தூக்கம் வந்தால் தானே குரட்டை விடுவாங்க அப்படின்னு பல பேர் யோசிக்கலாம். இஸ் ஸ்னோரிங் சினிஸ்டர்? தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see today. குரட்டை விடுவது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் குரட்டை வரும், அப்படி இருந்தால் அவங்க டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் தூக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் போய் அவங்கள கேட்டு பாருங்கள், அவங்க ஹஸ்பண்டை கேட்டு பாருங்கள், இல்லை அவங்க கூட இருக்கிறவங்களை கேட்டு பாருங்கள். அது அவங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸு. நான் வெறும் சத்தத்தை வச்சு சொல்லலை. அந்த குரட்டை விடுவது எதனால் ஏற்படுறது அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கே தெரிய வரும் அது ஏன் ஒரு அபாயகரமான விஷயம், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன. அது ஒரு யூரோகைனகாலஜிஸ்டாக நான் ஏன் பெண்மணிகளுக்கு அதை பற்றி சொல்ல விரும்புகிறேங்கிறது புரிய வரும். குரட்டை ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம தூங்கும் பொழுது நம்ம நாக்கு பின் பகுதியாக தள்ளப்படுறதுனால அந்த மூச்சு குழாயில் ஒரு பாதி, அதாவது ஒரு மூடி வால்வ் போட்டு மூடின மாதிரி ஒரு அடைப்பு ஏற்பட்டு எவ்ரி டைம் அந்த டங் போய் பின்னால் உட்கார்றதுனால மூச்சு வெளி வரும்பொழுது பாதி வரைக்கும் திறந்து அதனால ஏற்படக்கூடிய அந்த சத்தம் தான் குரட்டையாக வெளியில் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மூச்சு குழாய்ங்கிறது பாதி அடைப்பில் இருக்குது தூங்கும் பொழுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்படி இருக்கலாமா மூச்சு குழாய்? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. தூக்கமாக இருந்தாலும் அந்த மூச்சு குழாய் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கணும். அப்போ தான் மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாத பொழுது பாதி திறந்தும் பாதி மூடியும் இருந்தால் மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆச்சுன்னா நாளடைவில் அந்த பர்சனுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாகும், பிளட் ப்ரெஷர் வரும், அவங்க சுகர் இருந்தால் அதோட கண்ட்ரோல் நல்லா இருக்காது, பிற்காலத்தில் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் வரத்துக்காகவும் வாய்ப்பு இருக்குது. அவங்க கிளாசிக்கலாக பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக காணப்படுவாங்க. கழுத்து பகுதி ரொம்ப குட்டையாக இருக்கும். பெண்மணிகளில் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் 80 இருக்கும், ஆனால் 4 அடி 5 அடிக்குள்ளே தான் இருப்பாங்க. கழுத்து உள்ள சார்ந்து இருக்கும், கழுத்து லென்த்தே இருக்காது அவ்வளவா. அதனால அவங்க மல்லாந்து படுக்கும் பொழுது நாக்கு டெஃபினட்டாக பின்பகுதியாக மூடப்பட்டு அதனால குரட்டை அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மூச்சுக்குழாய் பாதி அடைக்கப்பட்டும் பாதி திறந்தும் இருக்கிறதுனால ஆக்சிஜன் லெவல் மூளைக்கு சரியாக போகாது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற அமிலம் சுரக்கக்கூடிய ஒரு தன்மை மூளையில் ஏற்பட்டு எப்பொழுதும் அவங்களுக்கு ஒரு மந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். சரியான தூக்கம் இருக்காது, ஆழ்ந்த தூக்கம் இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா டே டைமில் பகல் நேரத்தில் சோஃபாவில் உட்காந்துட்டே தூக்குவாங்க, டிவி பார்த்துட்டே தூங்குவாங்க, எப்பொழுதும் டல்லாகவே இருப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கிறதுனால தான். இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு அதிகமாக அவங்க பிளாடரில் இருக்கிற கண்ட்ரோலும் போயிட்டு அடிக்கடி பாத்ரூம் வர ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி பாத்ரூம் போவாங்க, கால் வீங்கும், பெட் வெட்டிங் பண்ணுவாங்க. தன்னை அறியாமலேயே பெட்ல சிறுநீர் கசியறதுக்கான வாய்ப்புகள். இதை தான் நாங்கள் நாக்டூரியா, நாக்டர்னல் என்யூரசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குரட்டை விடுவது எப்படி நம்ம அபாயங்கிறத கண்டறியலாம். இதுக்கு ஸ்லீப் ஸ்டடின்னு உங்கள் வீட்டுடைய கம்ஃபர்ட்லேயே அந்த வசதிகளுடைய ஸ்லீப் ஸ்டடி ஒன்று பண்ண முடியும். இந்த ஸ்லீப் ஸ்டடி மூலியமாக உங்களுடைய தூக்கத்தின் பொழுது உங்களோட மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவல் எப்பொழுதும் சீராக இருக்கா, எப்பப்பெல்லாம் தட்டுப்பாடு இருக்கு, எப்பப்பெல்லாம் நீங்கள் குரட்டை விடுறீங்க, அந்த குரட்டை விடும் பொழுது எந்த பகுதியில்
திரும்பி படுக்கிறீங்க, நேர படுக்கிறீங்களா, குப்புற படுக்கிறீங்களா, அதனால ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுதா? உங்க தூக்கம் 7 மணி நேரம் வச்சுக்கோங்க. இந்த 7 மணி நேரம் டைம்ல எத்தனை நிமிஷம் உங்களுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படுது, எத்தனை நிமிஷம் ஆக்சிஜன் குறைபாடு இல்லாம சரியா தூங்குறீங்க, எந்தெந்த டைம்ல குரட்டை இருக்கு, அந்த குரட்டைக்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா, இப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ஸ்டடியை பண்ணி அதன் மூலமா உங்களுக்கு இந்த குரட்டை விடுவது எத்தனை அபாயகரமானதுங்கிறத கண்டறிய முடியும். இதெல்லாம் மீறி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த சிபேப் அப்படிங்கிற மிஷின் மூலியமாக அவங்களுக்கு தானாகவே ஆக்சிஜன் இந்த குறைபாடு இல்லாம சீரா செலுத்துறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. அதன் மூலமா அவங்க செய்யலாம். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன என்றால், இந்த ஸ்லீப் ஆப்னியாங்கிறது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கு. நினைச்சுக்கிறாங்க வயசானவங்களுக்கு தான் வரும்னு. அப்படி கிடையாது. இளம் பிராயத்தினருக்கும் இது வரும். இதற்கு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்களுடைய அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா யாருக்காவது ஸ்லீப் ஆப்னியா இருந்தால் அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தால் அவங்கள மற்ற சீனியர் மெம்பர்ஸையோ இல்லை அவங்களோட பிள்ளைங்களையோ இந்த ஸ்லீப் ஸ்டடி மூலயமா நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஏன் ஒரு கைனகாலஜிஸ்ட் இதை பற்றி பேசுகிறாங்க? PCOS அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கண்டிஷன். அதாவது உங்கள் டைமுக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கு, இல்லை முகப்பரு ஏற்படுது அடிக்கடி, இல்லாட்டி முகத்தில் தேவையில்லாத இடங்கள்ல அதிகமாக அந்த முடி வளர்கிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கு. இது எல்லாம் ஒரு சேர்ந்த ஒரு கண்டிஷன் தான் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சிண்ட்ரோம். இந்த PCOS இருக்கிறவங்களுக்கு 30-40% பெண்மணிகளுக்கு இந்த குரட்டை விடுவதற்கான அபாயம் இருக்கு. இந்த குரட்டை விடுவதனால் மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் தட்டுப்பாடு, அதாவது ஸ்லீப் ஆப்னியா என்ற கண்டிஷன் இருக்கிறதுக்கும் அதிகமான ரிஸ்க் இருக்கு. ஸோ ஓவர்வெயிட்டா இருந்தா, ஒபிசிட்டி இருந்தா, ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தா, PCOS இருந்தா, இல்லை நான் சொன்னது போல நாக்டியூரியா, இரவு நேரங்களில் அதிக சிறுநீர் கழிக்கிறது, இல்லை நாக்டர்னல் என்யூரிசிஸ், பெட் வெட்டிங், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் பெண்களுக்கு இந்த குரட்டை விடும் தன்மை அபாயகரமான ஒரு அறிகுறியா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த ஸ்லீப் ஸ்டடியை பற்றி உங்களோட பகிர்ந்துக்க நான் இன்னைக்கு முற்பட்டேன். இதை எப்படி தடுக்கலாம்? இதை டெஃபினட்டாக உடல் பருமனை குறைச்சு தினமும் உங்களோட உடற்பயிற்சி மினிமம் 45 minutes to 60 minutes. நம்ம PCOS பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே முதல்ல சொல்றது, பிஃபோர் எனி ட்ரீட்மெண்ட் உங்கள் உடல் எடையை குறைங்க, உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. உடற்பயிற்சினா சாதாரணமாக நடந்து போயிட்டு வருது இல்லை, மூச்சு வாங்கணும், அதே சமயத்தில் வேர்க்கணும். இது ரெண்டு இருந்தால் தான் அதை மாடரேட் இன்டென்சிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சும்மா காத்தார நடந்து போனால் அதனால ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. ஸோ இந்த மாடரேட் இன்டென்சிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை குறைய ஆரம்பித்து இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு இரவு நேரத்துலையும் இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, இதை எப்படி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டறியலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் வீட்டிலேயே கொரட்டை விடுறாங்க இருக்காங்க, இதை எப்படி நான் அபாயகரமானது அப்படின்னு நான் கண்டறியறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. நீங்கள் S stands for snoring, அவங்க ஸ்னோர் பண்ணுறாங்களா, T for tiredness, O அவங்களோட வாய்ப்பகுதி அப்ஸ்ட்ரக்ட் ஆகுதா தூங்கும் போது, P அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா. இந்த 4ல் அறிகுறி இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஸ்னோரிங் அப்படிங்கிற ஒரு விளையாட்டான ஒரு விஷயம் எப்படி ஒரு ஆபத்தான விஷயமா இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இது போன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி மற்றொரு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.